மே 1 மாலை 5:21 குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த மாற்றத்தால் என்னென்ன ராசியார்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது பற்றி சர்வதோஷ பரிகார ஜோதிடர் பிரம்ம ரிஷி கல்யாண சுந்தர ஆச்சாரியா புட்டு வைக்கிறார். குரு ரிஷப ராசிக்கு டிரான்ஸ்பர் ஆவதால் கன்னி, விருச்சகம், மகரம், கடகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு வருடம் முழுவதும் வசந்தம் தானா. அவர்களை அனுபவி ராஜா அனுபவி என்கிறார் கல்யாண சுந்தர ஆச்சாரியா. மேஷ ராசிக்காரர்களுக்கு 60% வரைக்கும் தான் கொட்டு என்கிறார். சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் சீரியஸா இருக்கணும் என்கிறார். ரிஷபம், மிதுனம், மீனம், தனுஷ், துலாம் ராசிக்காரர்களுக்கு மழை போல சோதனைகள் வரும். அவற்றை பனி போல் நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த கோவில்களுக்கு சென்றால் இன்பங்கள் தேடி வென்றும் வரும் என்பதை விரிவாக விவரிக்கிறார் பிரம்ம ரிஷி கல்யாண சுந்தர ஆச்சாரியா. இந்த ஆண்டினுடைய குருப்பெயர்ச்சி 2024-2025 சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை 5:21 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தன் பார்வை பலத்தால் மிகுந்த நற்பலன்களையும் வழங்குவார். குரு தன்னுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்து நற்பலன்கள் செய்வார். பயிற்சியின் காரணமாக கன்னி, விருச்சகம், மகரம் ஆகிய 3 ராசிகள் குரு நேரடியாக பார்க்கிறார். தொட்டது துளங்கும். குரு பயிற்சி 2024-2025 சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று 5:21 மாலை 21 கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மேஷம், அசுனி, பரணி, கிருத்திகை 2இல் வந்தது குரு பகவான் இல்லத்தில் மகிழ்ச்சி அளிக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 1/5/2024 2ஆம் இடமான தனஸ்தானத்தில சஞ்சாரம் செய்ய போகிறார். ரிஷப ராசி நேயர்களே, வந்தது ஜென்ம குருவாகும். வழிபட்டால் வளம் சேரும். வழிபட்டால் வளம் சேரும். ஜென்ம ராசி குரு வரும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். விரய செலவுகள் ஏற்படும். ஆகையினால இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களை வந்தது விரய குருவாக, வரவுகள் செலவாகும். விரயஸ்தானத்திற்கு வருவதால் கவனம் தேவை. பணியிலும் மாற்றம் வரலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லை ஏற்படலாம். அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். கடகராசி நேயர்களே, 11இல் குரு பகவான் பகைவரை ஆகலும் 1/5/2023-24 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அடி வைக்கிறார். லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. பொறுப்புகளில் திடீர் மாற்றம் தெரிய வரும். அவர்கள் 60% இடம். சிம்ம ராசி நேயர்களே, 10இல் வந்தது குரு. பதவியில மாற்றம் உண்டு. 1/5/2024 10ஆம் இடமான தொழில்ஸ்தான குரு பார்வையில பலன் கொடுக்கும். ஏதேனும் ஒரு வகையில பணம் வரும். மாற்றம் ஏற்படலாம். கவனமுடன் இருக்கணும். சிம்மராசி நேயர்களே, கவனமுடன் இருக்கணும். அடுத்தது கன்னிராசி நேயர்களே, 9இல் வந்தது குரு பகவான். ஒளிமயமான எதிர்காலம். 9இல் ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க.
9 வந்தது குரு பகவான் ஒளிமயமான எதிர்காலம். 1/5/2024 அன்று 9ஆம் இடமான ஒளிமயமான உத்தரவாதம் கொடுக்க போகிறார். நன்மைகள் வழங்கப் போகிறார். வீடு, வாகனம், திருமணம், பொருள் சேர்க்கை ஏற்படும். புத்திர பேரு ஏற்படும். சுபகாரியங்கள் தான் நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, 8 வந்தது குரு பகவான். எதிலும் கவனம் தேவை. எதிலோ கவனம் தேவை. அஷ்டமத்து குரு எதிரிகள் பலம் கூடும். நிறைந்து ஒன்று நடப்பது ஒன்று நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் விற்கப்படும். விரயம் வரும். நின்று போகும். இடமாற்றம் உண்டு. மதிப்பு மரியாதை குறையும். யாருக்கு? துலாம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். விருச்சக ராசி நேயர்களே, 7 வந்தது குரு பகவான். எல்லா நாட்களும் பண உறவு தான். இது வரைக்கும் கஷ்டப்பட்ட விருச்சக ராசி நேயர்கள் இந்த 1/5/2024 யோக காலம் அடைய போகிறார்கள். 1/5/2024 முதல் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். சிறப்பான வாழ்க்கை அமையும். மகிழ்ச்சி தரும். முக்கியமான புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பெறுவீர்கள். குருவை வழிபடுவதின் கூடுதல் பலன் ஏற்படும். இனி வாழ்விலே வசந்த காலம்தான். யாருக்கு? விருச்சக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, 6 வந்தது குரு பகவான். ஆராய்ந்து எதிலும் கவனம் தேவை. 1/5/2024 அன்று 6ஆம் இடம் வருகிறார். ஊரில் பகை, நிதர்சனம் தேவை, நிதானம் தேவை. அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடு வேண்டும். காரிய தடை ஏற்படும். கவலை வேண்டாம். ரோகஸ்தானம் சரியில்லை. உடல் நலத்துல கவனமாக இருக்கணும். குரு பயிற்சியின் காரணத்தினால மகர ராசியின் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகும். வேலை வாய்ப்பு, ரொம்ப அருமையா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அணிகலன்கள் வாங்குவாங்க. வாகனங்கள் வாங்குவாங்க. வாகனங்களே இல்லாத மகர ராசிகளுக்கு வாகனங்கள் வாங்க போறாங்க. இப்படியாக இந்த 3 யோகம் அடித்தது என்றால் கன்னி, விருச்சகம், மகரம். இந்த ரிஷப ராசிகள் அஷ்டம ஜென்ம குரு. ஜென்மத்திலேயே ஜென்ம ராசியிலேயே குரு அமர்கிறார். அதனால அவங்களுக்கு ஜென்ம குருவாகி வரும் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கும்பத்தில சனியினுடைய வீடு. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தம் என்றால் 8 குரு. அர்த்தாஷ்டமனா அர்த்தம்னா 8 குரு. அந்த அர்த்தாஷ்டம குருவாக வருகின்றார். அஷ்டமத்து குருவாக வருகின்றார். மிதுன ராசி நேயர்களுக்கு விரய குரு. 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 1000 ரூபாய் செலவாகும். வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. விரயம், சுப விரயம். கல்யாணம்லாம் பண்ணுவீங்க. சுப விரயம். அணிகலன்கள், ஆபரணங்கள் வாங்குவீங்க. சுப விரயம். இப்படி விரயமாகும். இந்த சுப விரயம் அவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம். அதனால இந்த ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இவ்வாறுலாம் பரிகாரம் மேற்கொள்ளணும். அந்த பரிகாரம் மேற்கொள்ள நீ நல்லது செய்யாட்டினோட பரவாயில்ல, கெடுதல் செய்யாம அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் மேற்கொள்வது அவசியம். அதாவது நீ எனக்கு சாப்பாடாவது போட வேண்டாம், பால் சோறு போட வேண்டாம், எனக்கு தண்ணி சோறு தயிர் சாதம் கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கிறவெல்லாம் எத்தனை பேர் இருக்கா? அவளுக்கெல்லாம் இந்த பரிகாரம் மேற்கொண்டால் ஒரு பால் சோறு சாப்பிடலாம். இப்படியாகத்தான் இந்த
இந்த ராசிக்காரர்கள்லாம் நிலைமை அவர்களுக்கு நிலைமை. அதனால மெய்யன்பர்களே மீண்டும் சொல்கின்றேன், அஞ்சில குரு புத்திர பூர்வ புண்ணியஸ்தானம், 7ல குரு பார்வை வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானம், 9ல குரு ஓடினவனுக்கு 9ல குரு பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம். தந்தை அற்புதமா பக்கபலமா இருப்பார். அதனால 9ல குருன்னு சொல்லுவாங்க. இந்த நேயர்கள்லாம் பரிகாரம் செஞ்சுங்க. பரிகாரம் செய்துட்டா குரு பகவான் நம்மளை பார்ப்பார். பார்த்தாலே போதும், அவர் பார்வை பட்டாலே போதும், குருவுடைய பார்வை பட்டாலே போதும், நமக்கு சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவிகுளிர போற்றுகின்றேன். அன்னைக்கு குரு பகவான் குரு பயிற்சி அன்று ஆன்மீக பக்த கொடிகள அன்று ஏழை குழந்தைகளுக்கு பென்சில் நோட்டு வாங்கி தரலாம், ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அன்னைக்கு உங்களால் இயன்றபடி, அதாவது சாம்பார் சாதம் எப்படியாக இல்லைன்னா முழு சாப்பாடாக பெற்று தரலாம், கொடுக்கலாம். சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ, கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம் தான். இந்த யானை வாகனத்துடன் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் குரு பயிற்சி அன்று விலங்குகளுக்கு, குறிப்பாக பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். பச்சரிசி வெல்லம் கலந்த வாழைப்பழம் கலந்த அந்த உணவு பசுக்களுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது இந்த குரு பயிற்சியில குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அருள்பாலிப்பார். வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்து தருகின்ற பலன்களை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம். ஏழை பெண்கள் திருமணத்திற்கு தாங்கள் தங்கமான தங்கம் ஒரு மோதிரமாகவோ இல்ல திருமங்கல்யமாகவோ பொட்டாகவோ அவர்களுக்கு அந்த தானம் செய்யலாம், வஸ்திரம் தானம் செய்யலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க, வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்து தருகின்ற பலன்களை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்வோம். அதனால இப்படி செய்து வந்தால் என்ன செய்வார் குரு பகவான்? வருகின்ற நாட்கள் வசந்தமாய் மாறுதற்கு அருள் தரும் உனது பார்வை அனுதினமும் எமக்கு வேண்டும் அப்படின்னு குரு பகவான அன்னைக்கு குரு பயிற்சி அன்று நான் சொல்லிய அனைத்தும் குரு பயிற்சி அன்று இதெல்லாம் செய்யலாம். இந்த குரு பகவான் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்கோலம், அரக்கோணம் பக்கத்துல தக்கோலம். அங்க குரு பகவான் சாய்ந்த நிலையில அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பிரசித்தி பெற்ற தக்கோலம் திருக்கோயில். அடுத்து அரக்கோணம் அருகிலே உள்ள கோவிந்தவாடி என்ற கிராமத்துல குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். அங்கும் குரு சென்று நம்மளுடைய வழிபாட்டை செய்யலாம். இதற்கெல்லாம் மேலாக புராணத்திலே பாடல் பெற்ற ஸ்தலம் ஆலங்குடி. இந்த ஆலங்குடியிலையும் அந்த குரு பகவான் இருக்கின்றார். அங்கேயும் சென்று நாம் வழிபாடு செய்யலாம். குருவே